ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் வெள்ளி 318 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கலுக்கு சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்புவதால் மாமண்டூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பகுதியிலும் அணிவகுத்து சென்ற வாகனங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கலை இலக்கிய விருதில் அரசியல் தலையீடு ஆபத்தானது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலையீட்டால் சாகித்ய அகாடமி விருது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. பிற இந்திய மொழிகளில் வெளியாகும் தலை சிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய விருது 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் விருது வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலை சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். அதிமுக பாஜக இடையே வரும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக பங்கேற்க ஏற்பாடு. தமிழக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் 71 புதிய மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியீடு. புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தவும் அடிமட்ட அளவில் பணிகளை முடுக்கிவிடவும் நடவடிக்கை. மற்ற எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதையுடன் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு காங்கிரஸ் மேலிட நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அறிவுறுத்தல். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டும் பாஜக. மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் குழு அமைப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தொடங்கும் தவேக. தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. கரூர் துயரம் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு சற்று நேரத்தில் மீண்டும் ஆஜராகிறார் தவேக தலைவர் விஜய். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆதரவாளர்களுடன் சசிகலா இன்று முக்கிய ஆலோசனை. அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்து வரும் நிலையில் வியூகம் வகுக்கும் சசிகலா.
சென்னையை அடுத்த கோவளம் அருகே அமைகிறது புதிய நீர்த்தேக்கம். இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தை கைவிட சீமான் வலியுறுத்தல். 16 கிராம மீனவர் வாழ்வாதாரம் பலி கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. யாரையும் புண்படுத்துவது தனது விருப்பமில்லை என இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் பேச்சு. மத காரணங்களுக்காக பாலிவுட் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற பேச்சு சர்ச்சையான நிலையில் விளக்கம். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் ஒத்திகை. பாதுகாப்பு படை வீரர்கள், காவலர்கள் கம்பீரமாக அணிவகுப்பு. கர்நாடக சிறப்பு காவல் ஆண்கள் படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு கமாண்டோ படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். கடலோர பாதுகாப்பு குழு படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் led by தைப்பூசம் மற்றும் முட்டை தேக்கத்தால் நாமக்கல் மண்டலத்தில் 30 காசுகள் விலை குறைந்து 5 ரூபாய்க்கு முட்டை விற்பனை. விலை குறைவால் நாளொன்றுக்கு 8 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக பண்ணையாளர்கள் கவலை. தை அமாவாசையொட்டி மேல்மலையனூரில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அங்காளம்மனை கையில் தீபமேந்தி வழிபட்ட மக்கள். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோஹரா கோஷம் முழங்க தரிசனம். காரைக்காலில் களைகட்டிய கார்னிவல் திருவிழா. வீட்டு செல்ல பிராணிகளின் சாகசங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தனக்கு அளிக்கப்பட்ட நோபல் பரிசை ட்ரம்பிற்கு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மெச்சடோ வழங்கியதற்கு கண்டனம். நோபல் பரிசினை மற்றவர்களுக்கு கைமாற்றவோ அன்பளிப்பாகவோ வழங்க முடியாது என நோபல் அறக்கட்டளை அறிவிப்பு. வரி நெருக்கடி தரும் அமெரிக்காவுக்கு பதிலடி தர ஐரோப்பிய யூனியன் தீவிரம். தேட் பசுகா எனப்படும் உச்சபட்ச பொருளாதார ஆயுதத்தை பயன்படுத்த பிரான்ஸ் அதிபர் யோசனை. காசாவிற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உருவாக்கியுள்ள அமைதி வாரியம். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இணையுமாறு ட்ரம்ப் அழைப்பு. உயர் தலைவர் காமேனி மீது தாக்குதல் நடத்தினால் நாட்டின் மீதான போராக கருதி பதிலடி தரப்படும். முழு வீச்சிலான போர் வெடிக்கும் அமெரிக்காவுக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. இந்திய மண்ணில் முதல் முறையாக ஒருநாள் தொடரை கைப்பற்றி நியூசிலாந்து அணி சாதனை. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்று அசத்தல்.